நீங்க பாத்துருக்க ஒரு குழந்தையோட அம்மா ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க. ஆனா இது தெரியாத அந்த குழந்தை தன்னோட அம்மா தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைச்சு அவங்களோட கை கால் எல்லாத்தையுமே கழுவி அவங்கள பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆனதுனால அவங்களோட டேப்லெட் போடாதனால அந்த டேப்லெட் எடுத்து அவங்க வாயில வச்சு இவ தண்ணியை குடிக்கிறதுக்காக ஊத்துறா. ஆனா இது எல்லாத்தையுமே இறந்து போன அவங்க அம்மா ஆவியா மாதிரி பாத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. நம்ம இறந்து போயிட்டோம், ஆனா தன்னோட குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நினைச்சு அவங்களும் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இறந்து ரொம்ப நேரம் ஆனதுனால அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அதே நேரம் இந்த குழந்தையோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க. எல்லாரும் சத்தம் போடுறத பாக்கவே இந்த குழந்தை அவங்க கிட்ட என்னோட அம்மா ரொம்பவே டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க இருந்தவங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க இந்த குழந்தைக்கே தெரிய வருது தன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதை கேட்கவே இந்த குழந்தையும் தனக்குன்னு ஆசையா இருந்த தன்னோட அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சுகமா கதறி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணாட கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த